எப்ப வீடியோ போனாலும் டெக்டாக்ஸ்ல அவங்க பேசினா இவங்க பேசினாங்கன்னு சொல்றீங்க. டெக்டாக்ஸ் என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா டெட் அப்படின்னா டெக்னாலஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிசைன். இது வந்து 1984 2 பேர் ரிச்சர்டும் ஹாரியும் சேர்ந்து ஒரு ஈவென்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா என்னன்னா உலகம் பூரா இருக்க அறிவியல் கண்டுபிடிப்புகளை பத்தி பேச ஒரு ஈவென்ட் மாதிரி இருக்கணும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல, ரொம்ப அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் ஈவென்ட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த லாஸ்ட் ஈவெண்ட்ல கிறிஸ் ஆண்டர்சன் அட்டன் பண்றாரு. அவர் வந்து இதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து பப்ளிக்கா பேசினா ரொம்ப பயம். இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அதனால இதை எப்படியாவது வாங்கி உலகம் பூரா வந்து நம்ம வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி $14 மில்லியன் கொடுத்து அந்த ஈவெண்ட் அந்த டெட் ஆர்கனைசேஷன் அப்படியே வாங்கிறாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உலக பூரா பரப்பணும்னு சொன்னார்ல, அதனால ரேடியோல, பாட்காஸ்ட்ல, அப்புறம் வந்து யூடியூப்ல எல்லாத்துலயும் அவர் வந்து போஸ்ட் பண்ணாரு. நிறைய வியூஸ் கிடைச்சது. கிட்டத்தட்ட 2012 அவங்களுக்கு 1 பில்லியன் வியூ எல்லாம் கிடைச்சது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக லோக்கலாவும் கொண்டு வந்தாங்க. நிறைய லாங்குவேஜ் மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 மொழிக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனாலுமே அந்த லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி இல்ல. நம்ம எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஈஸியா புரியுற மாதிரி இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து நம்மளோட லாங்குவேஜுக்கு புரியுற மாதிரி ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது குட்டி டாக்கீஸ் வித் ஆனந்தி.